நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சொல்லுங்க சிலர் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் போல இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்தனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட்டில் தான் வந்திருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீ ஃபயரில் ஒரு நியூ மேப் வரப்போகுது. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் அட்வான்ஸ் ஒரு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நான் தான் ஓப்பன் பண்ண போல இருக்குது. அதனால் மன்னிச்சிக்கோங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களா, அந்த அப்லோட் பண்ண வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நியூ மேப் பார்த்தீங்கன்னா விட போகிறானுங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த அப்டேட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OP40 அப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட போகிறாங்க. இந்த மேப் பார்த்தீங்கன்னா 2 மேப்போட ஒரு கலவையாக கொடுத்துருக்கானுங்க. 2 மேப்பையும் ஒட்டுக்க ஆக்கி அதில் அதாவது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி இந்த 2 மேப்பையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க. இந்த மேப் எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் என்ன பிளேஸ்ப்பா, இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு கவுபாய்ஸ்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஞாபகத்துக்கு வருது. இந்த பிளேஸில் மெயினாக ஒரு கண்ணில் சிக்கினது இந்த ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு மேட்சுக்குள்ளே இருக்குமா, போடுமா, இல்லை ஷோகேஸாச்சும் வச்சுருப்பீங்களாடாங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாசம் பிளேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா பிளாசம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் தூவிட்டு இருக்குமா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அக்வேரியம் தான் மக்களே. இந்த அக்வேரியமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த மீனை பார்க்க முடியுது. அதுவும் சுறா மீன். கடலில் நான் மீனை பார்த்ததில்ல, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் மீனை பார்க்க முடியுமா, அதுவும் அக்வேரியமில். அது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூயாலன்னு அதையும் தாண்டி எனக்கு இந்த மேப்பில் இன்னொன்று பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாயந்தரம் நைட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மேப்பில் பார்த்திங்கன்னா லைட் எரியுதுங்க, செம்மையாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. லைட் எரியுது, இன்னுமே சூப்பராக இருக்குது. இன்னுமே சில சேஞ்சஸ்லாம் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜிப்லைன் கிடையாது. ஜிப்லைனுக்கு பல்லாம் பார்த்திங்கன்னா கோடு போடுறான் பார்த்திங்கன்னா. இதை பார்த்திங்கன்னா சாதா கோடு கிடையாது, ஜிப்லைன் கோடே கிடையாது ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லைடு கைஸ். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஸ்லைடு தான் நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டில் கொடுத்ததில் இது. அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்லைன் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, கொண்டு வந்துட்டானுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா உங்கள் சார்ஜ் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மேப்பு பார்த்திங்கன்னா லோ டிவைஸுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு தெரியல. ஏன்னா பார்த்திங்கன்னா லோ டிவைஸுக்கான மேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கேம்குள்ளே எத்தனை மேப் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மொத்தம் 6 மேப் இருக்குது கைஸ். 6 மேப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம மேப்பில் வச்சுருக்கானுங்க. அதாவது இந்த கேமில் அதில் ஒரு மேப் எங்கே போச்சுன்னே தெரில. எத்தனை பேர் 6 மேப்பையும் ப்ளே பண்ணிக்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு அசமான வீடியோ செஞ்சீங்கன்னா டேக் பை பை வட்டா.